அபிராமி. என்னங்க பர்ஸ வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்க? ஏய், யாரு நீ? யாரு? ஹலோ ஹலோ. யாருது இது? எவ்வளோ நீளமா இருக்கு? நிச்சயமா எந்த இல்லை. உங்க சட்டையில வேற குங்குமக்கரை. இதுக்கு என்ன சொல்ல போறேன்? இது இது வந்து அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்லாதே. நீக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். பார், கத்தாத. என்ன எது கத்துற? நீக்கு துரோகம் பண்றேன் தானே? இந்த பார், வீணா சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. யார் அவ? எவ? இந்த குங்கும பொட்டுக்கும் அந்த தலைமுடிக்கும் சொந்தக்காரியா கேக்குற. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. போய் சொல்லாதே. இனிமேலும் நான் ஏமாற முட்டாள் கிடையாது. கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். நழுவ விட மாட்டேன். இந்த குங்குமக்காரையும் தலைமுடியை வச்சு என்ன சந்தேகப்படுறியா? அவ ஆத்துல பர்ஸ விட்டுட்டு வந்துட்டேலாம். போன் வந்தது. இதுக்கு என்ன சொல்ல போறேன்? நீ எதுக்கடி போன் எடுத்து பேசுற? ஏ, பேசக்கூடாதா? பேச போய் தானே உங்க வண்டவாளெல்லாம் தெரிய வந்தது. சரி, இனி நான் பூசி மழுப்ப தயாரா இல்ல. அப்போ அப்போ உண்மைன்னு ஒத்துக்கிறீளா? இங்க பாரு, ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போ. திட்டா அட்ஜஸ்ட் பண்ணலாம், அடிச்சா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன் இடத்துல வேற ஒருத்தி எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? போனா போறதுன்னு பார்த்தா விட மாட்ட போட்டிருக்கேன். ஏய், ஆமாண்டி, நான் ஒருத்திய வச்சுட்டு இருக்கேன். ஒருத்திய இல்ல, 10 பேரை வச்சுப்பேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். தப்பு பண்றது நீங்க. என்ன எதுக்கு நான் குத்தம் சொல்றேன்? ஏய், ஆத்துல சமையல் நல்லா இருந்ததுன்னா நான் எதுக்கடி ஹோட்டலுக்கு போறேன்? இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு குறை வச்சேன். பொண்டாட்டியா இருக்கேன், சமையல்காரியா இருக்கேன், வேலைக்காரியாவும். வாயாடியா இருக்க, மொத்தத்துல மலடியா இருக்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல உன் வயத்துல ஒரு புழு பூச்சி உண்டாடி கேக்குறான்டி. தாராதரம் இல்லாதவன்லாம் கேக்குறான். நாக்க புடிங்கலாம் போல இருக்கு. வெளியில தலை காட்ட முடியல. அதான் கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறச்சே வேற ஒருத்தைய வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேளே. கட்டின பொண்டாட்டி சாகலையே, நீ உயிரோட தானே இருக்க. அதான் உன் மேல இறக்கப்பட்டு அவளை வச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா அவளை தாலி கட்டி இங்க கூட்டிகிட்டே வந்திருப்பேன். இந்த பார், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக இந்த ஆத்துல நீ ஆத்துக்காரியா இருந்துட்டு போ. அதை விட்டுட்டு இந்த வேவு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரேடியா உன் ஆத்துக்கு வாழா வெட்டியா போய் சேர்ந்துருவேன். என்னால நீங்க பண்ற துரோகத்தை சகிச்சுட்டு போக முடியாது. சகிச்சுட்டு போக முடியாதுன்னு செத்து போடி. வேண்டாம் ப்ளீஸ். போ. வேண்டாம்டா. போய் தொலை.
நோக்கு தலையெழுத்தா குசலா? எவ்வளவு பெரிய ஆத்துல பிறந்துட்டு இப்படி புழுத்து போன அரிசியில கல்ல பொறிக்கிட்டு இருக்கியே. எதுக்கு அடி போடுறேள்? இதோ பாருடி, நான் தவமிருந்து பெத்த பொண்ணு முறவாசல் செய்யறவா மாதிரி கையில தொடப்பத்தோட அல்லாடின்னு இருக்கா. நேக்கு கண்ணுல ரத்தம் வர்றதுடி. ஐயோ, கண்ணுல ரத்தம் வர்றதா? போய் தானம் பண்ணிட்டு வாங்களேன். என்னத்த தானம் பண்றது? அடுத்த வேளை சீட்டு கச்சேரி காட்சி. இப்படி குதர்க்கமா பேசிட்டு இருந்தா எப்படிரா செல்லம்? செல்லம்மா, அம்மா, இன்னொரு தடவை அப்படியெல்லாம் கூப்பிடாதே. அருவருப்பா இருக்கு. அவ தான் வளர்க்குற நாய்க்குட்டியை கூட எவ்வளவு அருமையா வச்சிருப்பா. நீங்க என்ன எப்படி வச்சிருக்கேன்னு ஒரு தடவை நினைச்சு பாருங்க. நேக்கு என் வயிறு பத்து எரியறது. வயிறு பத்தி எரியறச்ச ஒரு மில்க் ஷேக் சாப்பிடணும். இந்த ஆத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. யாராவது வேண்டாதவ வந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கா? உறைஞ்சு போயிடுவேள். உங்களால நேக்கு இருக்கிற ஒரே லாபம் இந்த பொட்டும் பூவும் தான். அதுவும் நேக்கு இல்லாம போயிடும். நீ என்ன எப்படி வேணா திட்டிக்கோ, ஆனா நான் உண்மையான அக்கறையோட கேக்குறேன். நமக்கு எல்லாமே முடிஞ்சுடுத்து. வித்யாவாவது நன்னா இருக்கட்டும். நீ உங்க பாட்டி கிட்ட போய் நாகராஜனுக்கோ இல்ல வெங்கட்டுக்கோ நம்ம பொண்ணு வித்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நான் காசி ராமேஸ்வரம்னு போயிடுவேன். நானும் அத பத்தி தான் யோசிக்கிறேன். எத பத்தி? காசி ராமேஸ்வரம் போறத பத்தியா? ஐயோ, இனி உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கேள். உங்க பொண்ணை யார் கட்டிப்பா? பேசாம நாகு தலையிலயோ இல்ல வெங்கட்டு தலையிலயோ கட்டிட வேண்டியதுதான். ஆஹா, புத்திசாலி. சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. ரொம்ப அவசரமோ? சாதம் வடிச்சிட்டு போறேன். ஐயோ குசலா, சாதம் கூட நானே வடிச்சுப்பேன். சாதம் இல்லனா கூட வயித்துல ஈர துண்ட போட்டுக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நடக்கலன்னா நாம தலையில தாண்டி துண்ட போட்டுக்கணும். சீக்கிரம் கிளம்பு குசலா, கிளம்புமா. செல்லல்ல கிளம்பு. கிளம்பு. என்ன காரியம் பண்ற? எனக்கு வேற வழி தெரியல மன்னி. எனக்கு வேற வழி தெரியல. எதுக்கு வழி தெரியல? என்ன பிரச்சனை சொல்லு மன்னி. என்ன தயவு செஞ்சு சாக விடுங்க. நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். என்ன விடுங்க மன்னி. நான் சாகணும், நான் சாகணும். ஏய், என்ன பிரச்சனை சொல்லு. என்ன விடுங்க. நான் சாக போறேன். நான் சாகணும். செத்துப்போ, தாராளமா செத்துப்போ. கேக்குறதுக்கு நான் யாரு? என்னதான் அக்கா தங்கச்சியா பழகி இருந்தாலும் நான் உன் கூட பிறந்தவ இல்லையே. நேக்கு என்ன உரிமை இருக்கு? மன்னி சொல்லு, என்ன பிரச்சனை? யமுனா, பிரச்சனை எதுவா இருந்தாலும் செத்தா தீந்துடுமா? பைத்தியம், அதுக்கப்புறம் தாண்டி பிரச்சனைய ஆரம்பிக்கும். நீ நிம்மதியா செத்து போயிடுவ. அங்க இருக்கவாள நினைச்சு பாத்தியா? உன்னை போல பொண்ணுங்கெல்லாம் ஏதோ ஒரு வேகத்துல தங்களை கொளுத்திக்கிறதும் தூக்கு போட்டுக்கிறதும் இப்படி அரளி விதை சாப்பிடுறதுமா வாழ்க்கைய முடிச்சுக்கிறா. கடைசியில அந்த குடும்பங்கள் படுற கஷ்டம் என்ன தெரியுமா? செத்து போனவா சொர்க்கத்துக்கு போறாளோ நரகத்துக்கு போறாளோ அது நீக்கு தெரியாது. ஆனா அந்த குடும்பத்துக்கே நரக வேதனை தான்.
என் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தேன்னா இப்படி பேச மாட்டேன் மன்னி. எந்த நிலைமையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்படி தற்கொலை பண்ணிக்கிறது மகா பாவம். என்ன ஆச்சுன்னு சொல்லு. பாட்டி ஏதாவது திட்டினாளா? அகிலா ஏதாவது சொன்னாளா? எதுவா இருந்தாலும் நாகராஜன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே. என்ன செத்து போன்னு சொல்லிட்டார், அதனாலதான் மன்னி. என்னது? சரி, உன் பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீ செத்துட்டா உன் பிரச்சனை தீந்துருமா? நீ செத்த 3 மாசத்துல நம்ம பாட்டி நாகராஜனுக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி வைப்பா. முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு நாகராஜன் போய் பேசு, அவனுக்கு புரிய வை. இது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆமா, அவன் கோபக்காரன் தான். அவன்கிட்ட கொஞ்சம் எதமா பதமா பேசி அவனுக்கு புரிய வை. அது எல்லாமே நடந்து போச்சு மன்னி. செத்துப்போன்னு சொல்றச்சு என்ன மன்னி பண்ண சொல்றேன்? இந்த ஆத்துல என்ன வேலைக்காரியோட மட்டமா நடத்துறா. அகிலா மன்னி என்ன எவ்வளவு திட்டி இருக்கா, பாட்டி படாத பாடுபடுத்திருக்கா. அப்பெல்லாம் நான் பொறுத்துக்கலையா மன்னி? எனக்கும் ஒரு புள்ள பிறக்கணும்னு தவம் இருக்கேன். அத போயிட்டு வேற ஒருத்தர்கிட்ட பெத்துக்கிறேன்னு சொன்னப்புறம் நான் எதுக்கு மன்னி வாழணும்? இந்த அழுகதாண்டி உன்னோட பலவீனம். முதல்ல அழறத நிறுத்து, கண்ணத்தோட. கைய கொடு, கைய அலம்பு. முதல்ல ஒரு ரூமுக்கு போ, உன் ஆத்துக்காரரை எழுப்பு, அவனுக்கு பேசி புரிய வை. மன்னி, அவர் தூங்கின்னு இருப்பார். நீ எழுப்புனா அவன் தூக்கம்தான் கலையும். இப்ப விட்டுட்டேனா உன் வாழ்க்கையே போயிடும். பயமா இருக்கு மன்னி. நான் பாத்துக்கிறேங்கிறேன்ல, போ. சொன்னா நீ கேட்க மாட்ட. வா வா. போங்கிறேனோ இல்லையோ? ஏனா 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 எந்திரிங்கோ. என்னடி சாகரன்னு சொன்ன, சாகலையா? நான் எதுக்கு சாகணும்? நேக்கு வாழறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த பாருங்கோ, நேக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த பாரு, நடந்த விஷயத்துக்காக சண்டை போட போறியா, இல்ல சண்டை போடணுங்கிறதுக்காக நடந்த விஷயத்த திரும்ப கிளறியா? இந்த பாருங்கோ, நான் பழைய யமுனா கிடையாது, புது யமுனா. ஓ, அப்ப நேத்து இருந்த யமுனா இல்ல, புது அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். ஆமா, நான் யாரு, என் பலம் என்னங்கறத உணர்த்த வேண்டியவா உணர்த்திட்டா. நீங்க யாருக்கு பதில் சொல்றீங்களோ இல்லையோ, நேக்கு சொல்லியே ஆகணும். உங்களுக்கு போன் பண்ண அந்த பொண்ணு யாரு, நேக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லலன்னா என்னடி பண்ணுவேன்? சொல்லலன்னா சும்மா விட மாட்டேன். அவ யாருன்னு கண்டுபிடிச்சு அவ ஆத்துக்கு போய் அவ சிண்டை பிடிச்சு நன்னா 4 சாத்துவேன். சரி, ஒருத்தி அடிப்ப, மீதி இருக்கிற 9 பேர் என்ன பண்ணுவேன்? 9 பேர் என்ன, 100 பேர் வந்தாலும் நன்னா சாத்துவேன். ஏய், நானும் போனா போறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. நான் ஆம்பளடி, நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஓஹோ, ஆம்பளைனா எப்படி வேணாலும் இருக்கலாமா? அப்ப நானும் எப்படி வேணாலும் இருக்கட்டா? செருப்பாலடி. என்னடி பேசுற? அடிக்காதே, விடுங்க. வேடா, கைய வெய்யுங்கிறேன். மணி, நான் என்னடா ரொம்ப குதிக்கிற?
ஒரு பிரச்சனை இருந்தா பொண்டாட்டிய போய் சாக சொல்றதுதான் உன்னோட வீரமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆம்படையானா அவளோட உட்கார்ந்து பேசி தீர்த்துக்க. அதை விட்டுட்டு இப்படி அசிங்கமா நடந்துக்கிறியே. மணி, இத பாருடா, நீ தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக நீ செய்கிற எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் இவ சகிச்சுட்டு இருக்கா. மணி, அது வந்து என்னடா வந்து போய் நான் இந்த ஆத்துக்கு வரச்சே நீ சின்ன பையன், ஏன் கண் முன்னாடி வளர்ந்த பையன். நீ இப்படி நடந்துக்கிறது நேக்கே அசிங்கமா இருக்கு. உன்னோட வீரத்தை இவகிட்ட காட்டுறியா? மணி, என்னடி நான் அந்த செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியில போய் தம்பட்டம் அடிச்சு ஆள் சேர்த்துன்னு வந்திருக்கியா? ஏன் மண்ணிய கூட்டின்னு வந்துட்டேன்னு கோவமோ? உங்களுக்கு ஒருத்தி ஃபோன் பண்ணாலே அவளை கூட்டின்னு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேல்ல? என்னடி திரும்ப திரும்ப திமிரா பேசுறீங்க? மணி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க இதுல தலையிடாதீங்க. ஒரு பொண்ணாட்டி கை நீட்டி அடிக்கல, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா? நேக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கறது யோகிதை இல்ல. நீ என்ன ஒரு பொம்பளை அடி? என்ன பார்த்து ஆம்பளைன்னு கேக்குறியா? நாகராஜ், விடுங்கண்ணா. கையெடு. சொன்னா